மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மயிலாடுதுறையில் யார் போட்டியிடுவார்கள் என்று தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் தலைமை வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. வழக்கறிஞரான சுதா போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இந்நிலையில் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் மயிலாடுதுறையில் போட்டியிடக்கூடிய நபர் யார் என்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வந்தது. தற்போது காங்கிரஸ் வேட்பாளராக சுதா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நியூஸ் 18 செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நந்தா. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இன்றைக்கு இந்த அறிவிப்பு வந்துவிடும் என்று செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் யார் வேட்பாளர் என்கிற கேள்வி தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருந்த நிலையில் வழக்கறிஞர் சுதா இந்த போட்டியில் இருக்காங்கிறதையும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இன்றைக்கு அந்த முடிவாகவும் வந்திருக்கிறது. மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் அங்கே வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என்பதற்கான முழுமையான முயற்சிகளை திரு பிரவீன் சக்கரவர்த்தி மேற்கொண்டு வந்திருந்தார். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியினுடைய இன்னர் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதுக்கான முடிவுகளை வாய்ப்புகளை அவர் எடுத்துக்கொண்டிருந்த நிலையில தான் இந்த ஒரு தொகுதிக்கான முடிவு என்பது இழுபறியாகவே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அதில் இறுதியாக சுதாவுக்கு அந்த வாய்ப்பு என்பது இப்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்திருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்திக்கு இந்த இடத்தை கொடுக்கக்கூடாது என்று மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அதேபோல திமுகவில் இருந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அவர் அந்த மண்ணிற்கு தொடர்பில்லாதவராக இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கே அதிகமான நேரடியான விசிட்ஸ் அதிகமாக செய்ததில்லை. தமிழ்நாட்டு மக்களோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒருவரை வேட்பாளராக களமிறக்குவது என்பது சரியாக இருக்காது என்கிற அந்த கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இறுதியாக இந்த முடிவு என்பது எடுக்கப்படுறதுக்கு இவ்வளவு நாட்கள் ஆனது. ஏற்கனவே 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது காங்கிரஸ் முதல் லிஸ்ட்ல. அதுக்கு பிறகு அதிலும் கூட திருநெல்வேலிக்கான வேட்பாளர் யார் என்கிற அந்த கேள்விகள் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டே இருந்தது. அதற்கு பிறகுதான் ராபர்ட் ப்ரூஸுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. திருநெல்வேலியிலும் இதே போன்று அங்கே பல்வேறு தலைவர்களுடைய வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் இருந்த சூழலில் அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டது. இறுதியாக மயிலாடுதுறை யாருக்கு என்கிற அந்த கேள்வி முக்கியமாக இருந்தது. அதில் தான் இப்போ காங்கிரஸிலிருந்து சுதா போட்டியிடுகிறார். பாமகவுடைய மா.க. ஸ்டாலின், பாபு அதிமுகவிலிருந்து இவர்கள்லாம் ஏற்கனவே களத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு அறிமுகமான முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய காளியம்மாள். தொடர்ச்சியாக பல்வேறு மேடைகளில் நாம் தமிழருக்காக பரப்புரை செய்யக்கூடிய காளியம்மாள் 2 பெண்கள் வேட்பாளர்களில் 4 முனை போட்டியாக இருக்கிறது. 4 முக்கியமான வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 2 பேர் பெண்களாக இருக்கக்கூடிய தொகுதியாக இந்த மயிலாடுதுறை மாறி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலும் கூட மயிலாடுதுறை தொகுதி யாருக்கு என்பதில் ஒரு நீண்ட இழுபறி இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுக்கான தொகுதியாக வேண்டும்னு கேட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரசினுடைய திரு ஜி.கே. வாசன் அவர்களும் அதுக்காக விருப்பம் தெரிவித்திருந்தார். திரு ஜி.கே. வாசனுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்டதாக வருகிறது. எனவே அது வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை இருந்தது. அதுக்கு இடையில தான் இறுதியாக அதில் பாஜக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தபோது பிறகு அவர்களாக பேசி ஜி.கே. வாசன் மனம் வந்து முன் வந்து அதை திரு ராமதாஸ் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க கோரிக்கைக்கு இணங்க அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸுக்கும் அதே போல இந்த திமுக கூட்டணியில் ஒரு பெரிய இழுபறிக்கு பிறகு சுதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மகிழா காங்கிரசினுடைய தலைவராக திருமதி சுதா இப்போது இருக்கிறார். வழக்கறிஞர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே பெண் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நிர்வாகியாக எல்லாம் இருந்தவர். பலருக்கும் அறிமுகமான ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்ல முடியும். தொடர்ச்சியாக விவாதங்களிலும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பங்கெடுத்தவர். அந்த அடிப்படையில் ஏற்கனவே அறிமுகமான ஒரு முகம் என்கிற அடிப்படையில் வழக்கறிஞர் சுதாவும் இப்போ களத்தில் இருக்கார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருமதி ஜோதிமணி கருணுடைய வேட்பாளராக இருக்கிறார். பெண் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது சுதாவுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இன்னொரு பெண் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பாமக 3 பெண் வேட்பாளர்களை களமிறக்க இருக்கிறது. அடிப்படையில் என்னென்னா இது ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு இருந்தாலும் கூட ஏற்கனவே நியூஸ் 18 கணித்தது போல வழக்கறிஞர் சுதாவுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. நந்தா, நன்றி திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.